நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஹைபிஸ்கஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைபிஸ்கஸ் டீ பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் நாட்டு செம்பருத்தி பூ இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஊரில் எல்லாருடைய வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் நாட்டு செம்பருத்தி பூ. ஸோ ஈஸியாக நமக்கு கிடைக்கிற ஒரு திங்ஸ் தான். ஸோ இதை நம்ம ஹாட்டாகவும் குடிச்சிக்கலாம், கோல்டாகவும் குடிச்சிக்கலாம். எப்படி நமக்கு டேஸ்ட் எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம பண்ணி குடிக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹைபிஸ்கஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஹைபிஸ்கஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹைபிஸ்கஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, தைராய்டு இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது விட்டமின் சி இதில் இருக்கிறதுனால இம்யூனிட்டி பூஸ்ட் நமக்கு ரொம்பவே கிடைக்கும். அதுக்கப்புறகு நம்ம ஹேரை எல்லாம் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஸோ இது குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது கொஞ்சம் பேருக்கு குடிக்கக்கூடாது. அது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களும் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களும், அதுக்கப்புறம் பிள்ளைங்க, இவங்க யாருமே இதை குடிக்க வேணாம். அதுக்கப்புறம் கடைசியாக கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களும் இதை கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஸோ வாங்க நம்ம ஹைபிஸ்கஸ் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹைபிஸ்கஸ் டீ பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 4 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் டீ தான் ரெடி பண்ணுறேன். அதுக்காக தான் இப்போ இன்றைக்கி 4 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 புதினா இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இந்த ஒரு லெமன் வேண்டாம், நமக்கு பாதி லெமன் போதும். ஃபர்ஸ்ட்டில் நம்ம இதோட பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிடலாம். இதோட பெட்டல்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம பெட்டல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம இப்போ பெட்டல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம டீ ரெடி பண்ணலாம். நான் இதே மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நான் இனி 1 கப் தண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறமா நான் இனி எடுத்து வச்சுருந்த இஞ்சியை இதில் போடுறேன். உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் எதுவும் பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் செம்பருத்தி பூவை மட்டும் போட்டு எடுத்தாலே போதும். ஸோ இனி தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சாச்சு. இனி தண்ணியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா இலையும் செம்பருத்தி பூவோட பெட்டல்ஸையும் போட்டுடலாம். பெட்டல்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட டீயை. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரு பர்பிள் கலரில் ஆகிருக்கு. நம்மளோட செம்பருத்தி பூவோட நிலைமையை பார்த்தீங்களா, இப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம இனி இதை வடிகட்டி எடுத்துடலாம். நான் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை கிளாஸ்ல மாத்திக்கலாம். நம்ம இப்போ கப்பில் மாத்தியாச்சு. இனி நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸ் விடலாம். இப்போ அங்கே மேஜிக் நடந்துட்டு இருக்கு. மெரூன் கலர்ல இருந்தது, இப்போ ரெட் கலர்ல ஆயிட்டு இருக்கு. நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு சூடாக தான் குடிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் கூட போட்டு குடிக்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் அந்த புதினாவோட டேஸ்ட்டு அப்புறம் அந்த செம்பருத்தி பூவோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக தான் இருந்துட்டு இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.